2, 1. அதிசய சந்ததி ஆண்டவர் அழைக்கும் சந்ததி அன்பால் அணைக்கும் சந்ததி அழகாய் ஜொலிக்கும் சந்ததி பிஞ்சு உள்ளம் நல்ல உள்ளமாக வேண்டும் என்றும் நெஞ்சில் என்றும் தஞ்சமாக இயேசு மாற வேண்டும் பிஞ்சு உள்ளம் நல்ல உள்ளமாக வேண்டும் என்றும் நெஞ்சில் என்றும் தஞ்சமாக இயேசு மாற வேண்டும் அதிசய சந்ததி ஆண்டவர் அழைக்கும் சந்ததி அன்பால் அணைக்கும் சந்ததி அழகாய் ஜொலிக்கும் சந்ததி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். நான் தான் அவங்களோட கிஃப்டி அக்கா. இந்த ஜேடிஎம் சர்ச் கிட்ஸ் மிராக்கிள் டைம்ல புதிய எபிசோட்ல புதிய டீமோட அவங்கள பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். நான் அவங்க ஆஷ்னி அக்கா. ஆஷ்னி, எங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை காணோம்? ஹலோ குட்டீஸ். ஹலோ அக்கா, எப்படி இருக்கீங்க? ஏய் ட்விங்க்லின், என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன்னோட ஃப்ரெண்ட் ரேபிட் ராபி எங்க? ரேபிட் ராபியை பற்றி உங்களுக்கு தெரியாதாக்கா? அவன் ஸ்லோவாக தான் வருவான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் ரேபி, நீ என்ன கையில குச்சியோட வந்திருக்க? ஆமா, நான் இது வந்து அட்டாக் பண்ண வச்சிருக்கேன். இந்த ஆயுதம் வந்து நம்ம இதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம இன்னுமே நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து யுத்தம் எல்லாம் நடக்குது இல்ல, வார் எல்லாம் நடக்குது. இன்னும் வந்து பழைய காலத்துல வந்து வேட்டையாட போவாங்கல்ல, அப்ப எல்லாம் இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுவாங்க. சரி ஆஷ்னி, இந்த ஆயுதங்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆயுதங்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம நம்முடைய லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்களாகி நம்ம யூஸ் பண்றோமா? என்ன ஆயுதம்? என்னவா இருக்கும்? உனக்கு அது தெரியுமா? எனக்கும் தெரியலையே. என்ன ஆயுதம்? என்னவாக்கா இருக்கும்? சொல்லுங்க பாப்பா. ஆமா, கிறிஸ்தவர்களாகிய நாம நம்மள லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஆயுதம் இருக்கு. அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆக்ஷன் சாங் பார்த்துட்டு வந்துருவோமா? இயேசுவே என்று கூப்பிடுவேன், அனுதினமும் நான் கூப்பிடுவேன். என் நேசரே என்று கூப்பிடுவேன், அன்பாகவே நான் கூப்பிடுவேன். என் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார், என் வேண்டுதலை தேவன் அறிவார். என் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார், என் வேண்டுதலை தேவன் அறிவார். ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம். சத்தானின் தந்திரமும் திட்டங்களும் என்னை மேற்கொள்ளுவதில்லையே. கவலைகளும் கஷ்டங்களும் என்னை ஒருபோதும் தோற்கடிப்பதில்லையே. சத்தானின் தந்திரமும் திட்டங்களும் என்னை மேற்கொள்ளுவதில்லையே. கவலைகளும் கஷ்டங்களும் என்னை ஒருபோதும் தோற்கடிப்பதில்லையே. என் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார், என் வேண்டுதலை தேவன் அறிவார். என் விண்ணப்பத்தை தேவன் கேட்பார், என் வேண்டுதலை தேவன் அறிவார். ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம், ஜெபமே என் ஆயுதம். வா, நம்ம குட்டீஸ் எல்லாம் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடினாங்க. அப்படிதானே ரேபி? ஆமாக்கா, நானும் ரொம்ப டான்ஸ் ஆடினேன். சரி, நீங்க இந்த டான்ஸ்ல வந்து ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? கவனிக்கலையே. ரேபிட் ராபி, நீ கவனிச்சியா? இல்லையே. என்னவா இருக்கும் தெரியலையே. குட்டீஸ், நீங்க இந்த சாங்ல வந்து ஒரு ஆயுதத்தை பத்தி சொல்லியிருந்தாங்களே, அதை கவனிச்சிங்களா?
நான் கவனிச்சேன்க்கா, ஜெபத்தை பத்தி தானே சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஜெபம் தான் அந்த ஆயுதம். இன்னைக்குள்ள தீம் வந்து ஜெபமே என் ஆயுதம். ஜெபம் ஆயுதமா கிஃப்டி? அந்த ஜெபத்தை எப்படி நம்ம ஆயுதமா யூஸ் பண்ணுவோம்? ஆமா, ஜெபம் வந்து ஒரு வல்லமையான நம்மளை பாதுகாக்கிற ஆயுதம். நாம வந்து எங்கேயாச்சும் பிரயாணம் பண்ணும்போது ஏசப்பா கிட்ட நம்ம வந்து பிரேயர் பண்ணிட்டு போனா அந்த ஜெபம் வந்து நம்மளை பாதுகாக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரேயரை பத்தி இன்னும் அதிகமா டிப்ஸ் சொல்லி தரீங்களா? உனக்கு வந்து இப்ப பிரேயரை பத்தி இன்னும் அதிகம் டிப்ஸ் வேணும், அவ்வளவுதானே? நம்ம வந்து கிராஃப் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் கத்துக்கலாம். ஓகே. ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் இந்த கிராஃப்ட் டைம்ல பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே குட்டீஸ், நம்ம இப்ப கிராஃப்ட் பார்க்கலாமா? ஹே குட்டீஸ், வாவ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கிராஃப்டோட அக்கா வந்து ரெடியாக வந்திருக்காங்க. வாவ், ஒரு சார்ட் பேப்பரில் அழகா தன்னுடைய கை விரலை வச்சு வாவ் எவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட வீட்டில் இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா அழகாக எடுத்து அப்படியே உடனே செய்ய ஆரம்பிக்க பார்க்கலாம். எஸ் எஸ் கரெக்ட். வாவ், அக்கா எவ்வளோ அழகாக சூப்பராக பண்ணுறாங்கல்ல. அண்ட் தென் நெக்ஸ்ட் அதை அப்படியே சிசர் வச்சு அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்கள். எஸ் எஸ், பார்த்து பத்திரமா கட் பண்ணுங்க. வாவ், அக்கா ஐ திங்க் கட் பண்ணி முடிச்சிட்டாங்களா நினைக்கிறேன். நோ 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 நோ. கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழகான கலர்ஃபுல்லான ஒரு பேப்பர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரெண்டாக ஹோல்ட் பண்ணி அதுக்கு மேலே உங்களுடைய ஹேண்ட் வச்சு அதை அப்படியே பென்சிலால் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்கா பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வந்து அழகாக என்ன பண்ணிடும்னா சூப்பராக வந்துடும். பாருங்கள், அக்காவோடது வந்துக்கிட்டே இருக்குது. நைஸ். வாவ், அக்கா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஓஹோ யா, எஸ், அக்கா கட் பண்ணிட்டாங்க. எஸ், ஆமாம், என்ன பண்ண போகிறாங்கன்னா தெரியல. கையை வச்சு டாட்டா கட்ட போகிறாங்கன்னு தெரியலையே. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓ, அக்கா அதில் ஏதோ எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னு தான் தெரியலையே. ஒரு வேளை யாருக்காவது கிரீட்டிங்ஸ் எழுதுறாங்களா? ஆஹா, சிறு பிள்ளைகளின் பாதுகாப்பு. ஓ ஓ, ஐ திங்க் திஸ் இஸ் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இதுல ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எழுதுறாங்க. ஜெப குறிப்பு வந்து அழகா எழுதி வைக்கிறாங்க. வாவ், எவ்வளவு அழகா கிரியேட்டிவா திங்க் பண்ணிருக்காங்கல்ல. ஆஹா, ஓ, அதை இன்னும் டெக்கரேட் பண்றாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார் ஸ்டிக்கர் வச்சு அழகா ஒரு பக்கமா ஒட்டிட்டு இருக்காங்க. இன்னும் அது கலர்ஃபுல் ஆயிட்டு இருக்குது. ஓஹோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி அழகா சூப்பரா டெக்கரேட் பண்ணி உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இதில் எழுதி வைங்க. என்ன? எஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரேயர் ஹேண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்களா? உங்க பர்சனல் ப்ரேயர், ஃபேமிலி ப்ரேயர்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இதை நீங்க கிஃப்டா கொடுக்கலாம். இன்னொரு செக்மெண்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். பை. ஓகே கிஃப்டி, நீ வந்து கிராஃப்ட் பண்ணிட்டியா? ஆமா அஷ்னி, நான் கிராஃப்ட் பண்ணி என்னோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கேன். நான் இதை என்னோட பர்சனல் ப்ரேயர்ல யூஸ் பண்ண போறேன். அப்படியா? நானுமே எழுதியிருக்கேன். நான் வந்து நீ என் ஃபேமிலி ப்ரேயர்ல யூஸ் பண்ணிப்பேன். குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி கிராஃப்ட் பண்ணி உங்களோட ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் வந்து ஒரு ஆறுதல் தருகிற ஆயுதம். நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஏசப்பா அவங்களுக்கு ஆறுதலை கொடுப்பாரு. நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நமக்கும் ஆறுதல் தருவாரு. ஓகே கிஃப்டி, நீ இதை பத்தி சொல்லும் போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது பெரிய பெரிய வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணுமா? இல்ல அஷ்னி, அப்படிலாம் இல்ல. நீ வந்து ஏசப்பா கிட்ட, ஒரு அப்பா கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அதே மாதிரி ஏசப்பா கிட்ட வந்து நீ ப்ரேயர் பண்ணலாம். அப்படி பேசும்போது கூட ஏசப்பா வந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாங்க. அக்கா எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம நிறைய நேரம் ப்ரேயர் பண்ண ஏசப்பா கேட்பாரா, இல்லை கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ண ஏசப்பா கேட்பாரா? அப்படியெல்லாம் கிடையாது. நீ உன் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ப்ரேயர் பண்ணணும். உனக்கு வந்து லெந்தியா ப்ரேயர் பண்ண முடிஞ்சா நீ லெந்தியா ப்ரேயர் பண்ணணும். இல்லை குட்டியா தான் என்னால் ப்ரேயர் பண்ண முடியும் அப்படிங்கிற நேரத்தில் நீ குட்டியா ப்ரேயர் பண்ணா போதும். நீ எப்படி ப்ரேயர் பண்ணாலும் உன் சிச்சுவேஷனை நீ சொல்லும் போது ஏசப்பா கேட்பாங்க. குட்டியா தான் ப்ரேயர் பண்ணணும், பெருசாக தான் ப்ரேயர் பண்ணணும் கிடையாது. சரிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜெபத்தை பற்றி பார்த்தோம், அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வந்து நம்ம அடுத்த செக்ஷனுக்குள்ளே போக போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து சர்ச் மேட்டை வந்து மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ண போகலாமா? ஏஷியா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுக்கா. ஏஷியா, அவனோட ப்ரேயர் லைஃப் எப்படி இருக்கு? ப்ரேயர் லைஃபாக்கா? அதான் எனக்கு ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ண ஆசையா இருக்கு. ஆனா என்னால ரொம்ப நேரம் ப்ரேயர் எல்லாம் பண்ண முடியலக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் வந்து நடத்திட்டு இருந்தாராம். அப்ப ஒரு நாள் வந்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லையா. அப்ப முல்லர் என்ன பண்ணாருன்னா, பிள்ளைகள் எல்லாம் மெஸ்ல கூப்பிட்டுட்டு
பிளேட் பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துட்டு விசுவாசத்தோட ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காரு. அப்ப பிள்ளைங்களும் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து டோரை தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. சோ முல்லர் என்ன பண்ணாரு, டோர் ஓபன் பண்ணி பார்த்த போது அங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேஸ்கெட் நிறைய ஃபுட்டோட வந்திருந்தாராம். அப்ப இவர் அவர்கிட்ட என்னாச்சு, எதுக்காக ஃபுட் கொண்டு வந்தீங்கன்னு கேட்ட போது, நாங்க வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அந்த பார்ட்டி வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சோ இந்த ஃபுட்டை வந்து பிள்ளைகளுக்காக தரோம்னு கொடுத்துட்டாங்க. சோ முல்லருக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. மறுபடியும் கொஞ்ச நேரம் தாண்டி திரும்பியும் ஒருத்தர் வந்து டோரை தட்டினாராம். அப்ப முல்லர் போய் பார்க்கும்போது ஒரு மில்க் மேன் இருக்காரு. அவர் சொன்னாராம், நாங்க இந்த வழியா போனோம், எங்க வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, சோ இந்த பால் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், நீங்க அதனால உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கோங்கன்னு இந்த பாலையும் தந்துட்டாராம். சோ இதை பார்க்கும்போது முல்லருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரிதான் நீயும் உன்னோட லைஃப்ல ப்ரேயர் பண்ணனா உனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் ஏசப்பா வந்து அந்த தேவைகளை உனக்கு சந்திச்சு தருவாங்க. சரி கிஃப்ட், இதே மாதிரிதான் வந்து பைபிள்லயே ஒரு ஸ்டோரி இருக்கு. என்ன தெரியுமா, இது வந்து இந்த பேதுரு இருக்காரு தெரியுமா, பேதுரு வந்து சிறைச்சாலையில இருப்பாரு. அப்போ வந்து பேதுருக்காக சபையார் என்ன பண்ணுவாங்கன்னா ஊக்கமா ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாரு ஏசப்பா அப்படின்னா தேவதூதன் அனுப்பி அவனை வந்து அந்த சிறைச்சாலையில இருந்து விடுதலை பண்ணுவாரு. இதே மாதிரி நீ வந்து ப்ரேயர் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலுமே அதுல இருந்து ஏசப்பா வந்து விடுதலை தருவாங்க. அக்கா, அப்ப நான் எப்படிக்கா ப்ரேயர் பண்றது? எனக்கு ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ண ஆசையா தான் இருக்கு. ஷியா, நீ ப்ரேயர் பண்ணா நான் உனக்கு ஈஸியா ஒரு 5 டிப்ஸ் சொல்லி தரவா? ஃபர்ஸ்ட், நீ ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா வந்து பிரைஸ் பண்ணணும். ரெண்டாவது வந்து நீ என்னென்ன பாவங்கள் பண்ணியோ ஏசப்பா கிட்ட அதை அறிக்கை பண்ணணும். மூணாவது, ஏசப்பா உனக்கு என்னென்ன பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்காக நீ ஏசப்பாக்கு தேங்க்ஸ் பண்ணணும். நாலாவது வந்து நீ உன்னுடைய தேவைகளை ஏசப்பா கிட்ட சொல்லணும். அஞ்சாவது, உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். சரி அக்கா, அப்ப நான் மத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணணுமா? மத்தவங்கன்னா யாருக்கா? அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு 5 ஃபிங்கர் ப்ரேயர் வந்து நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீ இப்படி கை வைக்கணும். என்ன அப்படின்னா இந்த வந்து தம் ஃபிங்கர்ல இது வந்து யாரை பார்த்திருக்கு? என்ன பார்த்திருக்கு? அப்போ வந்து நீ உனக்கு நெருக்கமானவங்க வந்து நீ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். இது வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து நீ உனக்கு டீச் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணணும். இது வந்து மிடில் ஃபிங்கர். இது வந்து யாருக்காக அப்படின்னா நீ வந்து லீடர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும். இந்த ரிங் ஃபிங்கர் வந்து ரொம்ப வீக்கான ஃபிங்கர்ல அப்போ வந்து வீக்கானவங்களுக்காக, இப்ப வியாதியா இருப்பாங்கல்ல அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். கடைசியா வந்து லிட்டில் ஃபிங்கர். இது எதுக்கு அப்படின்னா உன்ன மாதிரிப்பட்ட சின்ன பிள்ளைங்களுக்காக நீ ப்ரேயர் பண்ணணும். சரி, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. இதே மாதிரிதான் உனக்கு மட்டும் கிடையாது, நம்ம சர்ச்ல இருக்க நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரேயர் பண்ண முடியாம இருக்கு. சரி, அவங்களுக்காக நம்ம 3 பேரும் ப்ரேயர் பண்ணுவோமா? ஏசப்பா, இதே மாதிரி ப்ரேயர் பண்ண முடியாம இருக்க பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ற ஆவியானவர் ஏசப்பா நீங்க கொடுங்க. எல்லாருமே நல்லா ப்ரேயர் பண்ணி அப்போ உங்களுக்கு நெருக்கமா இருக்கணும். அப்பா, இங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா எல்லாரையும் நீங்க மாற்றுங்க. பைசா நமக்கு ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராமோட எண்டில் வந்துட்டோம். நம்ம ஜெபமே ஆயுதம் தலைப்புல தான் இந்த எபிசோட பார்த்தோம். இதுல வந்து நம்ம ஆக்ஷன் சாங் கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணி நம்ம ப்ரேயர் பாயிண்ட்ஸ் எழுதி ஷேர் பண்ணணும் நம்ம கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சர்ச் மேட்டை வந்து மீட் பண்ணோம். நம்ம சர்ச் மேட்டை மீட் பண்ணி நம்ம ஜெபத்தை பத்தி நிறையவே கத்துக்கிட்டோம். ஆஷ்னி, ஷியா கிட்ட நீ ஒரு விஷயம் கவனிச்சியா? அவ வந்து என்னதான் சர்ச் போறதா இருந்தாலும் அவளால ஜெபம் பண்ண முடியல. இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய குட்டீஸ் வந்து சர்ச்சுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து ஜெபம் பண்றதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கு. அதை நம்ம மாற்றுறதுக்காக நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணும். குட்டீஸ், ஜெபம் வந்து நமக்கு வந்து ஒரு தேவைகளை சந்திக்கிற ஒரு ஆயுதமா இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க வந்து ப்ரேயர்ல ஏசப்பா கிட்ட சொன்னீங்கன்னா ஏசப்பா வந்து உங்களுடைய தேவைகளை சந்திச்சு தருவாங்க. உங்களால ப்ரேயர் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க உங்களால முடிஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களுமே வந்து ஒரு நல்ல ஜெப வீராங்கனையா மாறலாம். ஓகே குட்டீஸ், நம்ம இதோட இந்த எபிசோட முடிக்க போறோம். இன்னொரு புதிய எபிசோட்ல புதிய தீமோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.